நான் நிதியமைச்சர் கணவருக்கு என்னென்ன வேலை, அவருக்கு பற்கலா பிரபாகர் அவருக்கு இதான் வேலை. இன்றைக்கி அவங்க ஏதோ ஜீரோ பிஜேபின்னு ஒரு அணியை ஃபார்ம் பண்ணி உட்காந்துருக்குறாங்க. இவங்கெல்லாம் யாருன்னு அடிப்படையில் இவங்கெல்லாம் யார்? அண்ணாமலையினுடைய பேட்டியை பார்த்தது எனக்கு ரொம்ப சிரிப்பாகவும், இவ்வளவு தூரம் அறிவில்லாதவராகவும் இருக்கிறாரே என்று ஆச்சரியமா இருக்கு. பரக்கலா பிரபாகர் யாருன்னு கேட்கிறாரு. அவரு லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ்ல முனைவர் பட்டம் பெற்றவர். தி க்ரூக்கட் டிம்பர் கால்ட் இந்தியா அப்படின்னு சொல்லி இந்தியாவில் பாஜகவினுடைய ஆட்சியில் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய தவறுகளை, அரசியல் சாசனத்துக்கு புறம்பாக செயல்படுவதை, வளர்ச்சி திட்டம் என்ற பெயரில் வீழ்ச்சியை நோக்கி செல்வதை, ஏற்றத்தாழ்வுகள் அதிகரித்திருப்பதை தெளிவாக எடுத்து காட்டிയിട്ടുள்ளவர். அந்த புத்தகம் உலகம் முழுவதும் பெரிய அளவில் விற்பனையாகிறது. கொஞ்சம் தயவு செய்து அண்ணாமலை போய் ஒரு வெப்சைட்லயாவது தேடினா நல்லா. அந்த கூட்டத்தில் இருந்தவங்க சாதாரண ஆட்கள் அல்ல. அவர் இவங்கெல்லாம் வேலை இல்லாதவங்கன்னு சொல்றாரு. ஜஸ்டிஸ் ஹரிபரந்தாமன் சென்னை ஹைகோர்ட்டினுடைய, மெட்ராஸ் ஹைகோர்ட்டினுடைய நீதிபதியாக இருந்து ஓய்வு பெற்றவர். நீதிமன்றத்திலிருந்தே அவருக்கு பல வேலைகள் கொடுக்குறாங்க, அவர் வேண்டாம் அப்படின்னு சொல்லி மறுக்கக்கூடியவர். அவரை வேலை இல்லாதவர்னு சொல்றார். அதே கூட்டத்தில் முதல்ல தொடங்கி வச்சு பேசினது திரு மனோதங்கரா. அவர் தமிழகத்தில் பல்வேறு சிவில் சமூகங்களுடைய போராட்டங்களுக்கு தலைமை தாங்கியவர். அதில் இன்னொருவர் கலந்து கொண்டு பேசியவர் திரு விஜய்சங்கர் அவர்கள். இந்து பத்திரிகையில் 30 ஆண்டுகளுக்கு மேல் பணியாற்றியவர். ஃப்ரண்ட்லைன் என்று பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு பத்திரிகையினுடைய ஆசிரியராக பல ஆண்டுகள் பணியாற்றியவர். அதே மாதிரி முனைவர் ஜனகராஜன் உலகம் முழுவதும் அறியப்படக்கூடிய ஒரு சுற்றுச்சூழல் ஆர்வலர். மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெவலப்மெண்ட் ஸ்டடீஸ்னுடைய பேராசிரியராக இருந்தவர். அதே மாதிரி திரு பாலகிருஷ்ணன் எஸ்கேஎம், பிரதமரையே மண்டியிட வைத்த அமைப்பு சம்யுக்தா கிசான் மோர்ச்சா, அதனுடைய தமிழ்நாடு ஒருங்கிணைப்பாளர். வாஞ்சிநாதன் பிரபலமான ஒரு வழக்கறிஞர். திருப்பரங்குன்றத்தில் நீதிபதி சுவாமிநாதனை கேள்வி கேட்டவர். இன்றைக்கு அந்த வழக்கு சுவாமிநாதன் விசாரிக்க கூடாது என்று தடைக்கு உத்தரவு போடப்பட்டிருக்கிறது. இந்த கூட்டத்தை ஒருங்கிணைத்தது யாரோ வேலை இல்லாதவர்கள் அல்ல, சிவில் சமூகங்களினுடைய ஒரு கூட்டமைப்பு, அகில இந்திய மக்கள் இயக்கங்களின் கூட்டமைப்பு, இந்தியாவில் 24 மாநிலங்களில் செயல்படக்கூடிய கூட்டமைப்பு. அந்த கூட்டமைப்பினுடைய தமிழ்நாடு ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய நான் அகில இந்திய வங்கி அதிகாரிகள் கூட்டமைப்பினுடைய பொதுச் செயலாளராக இருந்தவன். பல நிதி அமைச்சர்களோடு நேரடியாக போராட்டங்களில் ஈடுபட்ட போது பேச்சுவார்த்தைக்கு சென்றவன். இன்றைக்கும் உலகளவில் அறிவிக்கப்படக்கூடிய குளோபல் லேபர் யூனிவர்சிட்டி என்று சொல்லக்கூடிய பல்கலைக்கழகத்தினுடைய வழிகாட்டு குழு உறுப்பினராக இருக்கின்றேன். தமிழகத்தில் இந்த இயக்கத்தில் 100க்கும் மேற்பட்ட சிவில் சமூகங்கள் இணைந்து நடத்தக்கூடிய இந்த அமைப்பை பற்றி என்னன்னே தெரியாம, அதை பற்றி தெரிஞ்சுவிடுவதற்கும் விரும்பாமல் தவறாக பேசக்கூடிய அண்ணாமலை அவர்களை கண்டிக்கின்றேன். அவர் தமிழ்நாட்டுக்கு பதிலாக வேற எங்கேயாவது போய் வேலை செய்யறது நல்லது. தமிழ்நாட்டை பற்றி அவர் பேசுறதும் அவர் சொல்லக்கூடிய பிரச்சாரங்களும் எல்லாமே தவறாக போய்கொண்டிருக்கிறது என்பதை சுட்டி காட்டுகின்றேன். நன்றி. வேற்றுமையில் ஒற்றுமை கண்ட நம்மண்ணை நாமே